Hello guys, welcome to my channel. This is my first long video. நம்ம இந்த வீடியோவில் எப்படி அம்மா ஸ்டைல் பூண்டு குழம்பு செய்ய போகிறோம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெந்தயமும் சீரகமும் ஒரு 4 டீஸ்பூன்ஸ் சம அளவு எடுத்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்து ஒரு சைடாக வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பேனில் வெந்தயமும் சீரகமும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாமே ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு கடலெண்ணெய் ஊற்றி இது கடலெண்ணெய் தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ பூண்டு, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம வதக்கிக்க போகிறோம். லைட்டாக கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3-4 தக்காளி, ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 5 போடுங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளின்னா 4 போடுங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் 2-3 தக்காளியே போதுமானது. இந்த மாதிரி போட்டு நல்லா தக்காளி நல்லா அது மசியாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் நல்லா நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துருக்கோம். அது 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், தக்காளி அது கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அது லைட்டாக சுண்டணும். லைட்டாக கொதித்து வந்து ஒரு லைட் திக்னஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெந்தயமும் சீரகத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இப்படி ஆட் பண்ணுறப்போ குழம்பு திக்னஸ் கொடுக்கும். லைக் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக ஆகும். குழம்பு கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அந்த திக்காகிற கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும். இது ஒரு 1/2 hourலேயே செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக. அதுக்கப்புறமா லைட்டாக கொத்தமல்லி தூவி கடைசியாக ஒரு 4 to 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோடு நம்ம கொஞ்சம் பூண்டு குழம்பு, அப்புறம் கோஸ் பொரியல், அப்பளம் இது வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டூ ஃபாலோ அவர் பேஜ் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.